சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து காதல் திருமணம் செய்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களும் பாஜக அலுவலகத்துக்கு கூட வரலாம், சாதின்றது தான் இந்து மதத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு, அது வந்து சரி செய்யப்படணும், நீங்க வந்து பாஜக அலுவலகத்துக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாருல, அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலாம் சொல்கிறோம், இங்கே மதம் கிடையாது, சாதி கிடையாது, இங்கே எல்லாமே வந்து சமம். அதுதான் மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தியடிகளுடைய கோட்பாடு, கொள்கை, சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் காதல் திருமணம் செய்ய நாங்களே செஞ்சு வைப்போம். அதில் இந்து வரணும், முஸ்லீம் வரணும், பார்சி வரணும், புத்திஸ்ட் வரணும், எஸ்சி எஸ்டி வரணும், கிறித்தவர்கள் வரணும், இஸ்லாமியர் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். இந்த தேசத்தில் யார் யார் பிரஜைகளோ, இந்த மண்ணில் யார் யார் பிறந்தார்களோ, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அனைவரும் எங்களுடைய அலுவலகத்தை பயன்படுத்தி கொள்ளணும் பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. அவர் எல்லோரையும் அழைப்பாரா? இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம்னா ஏற்றுக்கு வராரு? இதுதான் நாடகம். சிபிஎம் சொல்கிறதுல நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உனக்கு 18 வயசு நீங்கள் நிறைவடைஞ்சிட்டிங்களா, நீங்கள் அடல்ட்ஸா, மனப்பூர்வமாக நீங்கள் வந்து திருமணம் செஞ்சீங்கன்னா நாங்கள் செஞ்சு வைப்போம். இதை அண்ணாமலை சொல்லுவாரா? இதுதான் அவங்க சித்தாந்தமும் எங்க சித்தாந்தத்துக்குள்ள வேறுபாடு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.